9th standard NCERT chapter 4 ஓட end of chapter exerciseல நம்ம question number 3 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். question number 3லயே நமக்கு 11 subdivisions இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளமா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4y ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 1, 4y ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1/16y ஸ்கொயர். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னா, இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஸ்கொயர் நம்பரா இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப நடுவில் என்ன வந்திருக்கும், பிளஸ் இருக்கிறதுனால இது பிளஸ் 2ab. இதுக்கான ஐடென்டிட்டி என்ன, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இதை எப்படி கரெக்ட் ஃபார்மேட்ல எழுதலாம், 4y ஸ்கொயர், 4ன்றது 2yன்னு எழுதணும். அப்பதான் 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். ஸோ 2y ஹோல் ஸ்கொயர் பிளஸ், இங்கேயும் பிளஸ் 1/16. 16ன்றது 4ஓட ஸ்கொயர். ஸோ 4 பக்கத்தில் y ஹோல் ஸ்கொயர். ஏபி எழுதிட்டோமா, அப்போ 2ab. ஸோ ஈக்குவல் டு, ஸோ ஏவோட இடத்துல 2y, பியோட இடத்துல 1/4y ஹோல் ஸ்கொயர். இங்கே ஃபேக்டர் என்ன, 2y plus 1/4y is a factor. கொஸ்டின் வந்து ஃபேக்டர் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதனால அந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 9m ஸ்கொயர் மைனஸ் 1/25n ஸ்கொயர். ஸோ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஸ்கொயர் நம்பர், செகண்ட் ஒன்னும் ஸ்கொயர் நம்பர். ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். அதை எப்படி எழுதணும், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதணும். தான் நம்ம ஐடென்டிட்டி. ஸோ இந்த 9m ஸ்கொயர் அப்படின்றத 3m ஹோல் ஸ்கொயர், அப்போதான் ஏன்றது 3mனு எழுதலாம். மைனஸ் 1/25ன்றது 5, 5n ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏ அப்படின்றது 3m, பின்றது 1/5n. a பிளஸ் பினா 3m பிளஸ் 1/5n இன்டூ 3m மைனஸ் 1/5n. Question number 3. Question number 3ல 27b cube minus 1/64b cube. So 27b cube minus 1/64b cube. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு நமக்கு, a cube, ஏன்னா இது வந்து கியூபிக் டேர்ம்ல இருக்கு. a cube minus b cube ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 3 வந்து நமக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்ல இருந்ததா. இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலால நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 27b கியூப் மைனஸ் 1/64 இன்டூ பி கியூப்னு வருது. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 27 அப்படின்றத 3ன்னு எழுதலாமா, ஏன்னா 3/3 தான் 27. ஸோ 3b ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதணும், ஏன்னா அப்பதான் அது 3b தான் a. மைனஸ் 1/64ன்னு இருக்கு. 64 எப்படி எழுதணும், 4/3 தான் 64. இப்போ 4b பவர் 3. ஸோ இதை 3b மைனஸ் 1/4b மேலே இருக்க ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். a ஸ்கொயர்னா 3b ஸ்கொயர் பிளஸ் ஏபி, ஸோ 3b இன்டூ 1/4b பிளஸ் பி ஸ்கொயர்ன்றது 1/4b ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது தேர்ட் கொஸ்டினோட எக்ஸ்பான்ஷன். ஃபோர்த் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 1/6x பிளஸ் 1/6. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கொயர்ல இருக்கு, பட் லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் டேர்ம்ல இல்லை. ஸோ ஸ்கொயர் டேர்ம்ல இல்லை அப்படின்னா இது சம் ஹோல் ஸ்கொயர் பேட்டர்ன்ல இல்லை. இப்போ இதை ஃபேக்டர் பேட்டர்ன்ல எழுதணும். எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. இங்கே ஏ பிளஸ் பி அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 5/6 அண்ட் ஏபின்றது 1/6.
இந்த ஏபியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 1/6 தான் 2 டேர்மாக பிரித்து எழுத போகிறோம். ஸோ இந்த 1/6க்கு நம்ம 2 ஃபேக்டர் என்ன எடுக்கலாம் அப்படின்னா 1/3 1/2ன்னு எடுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1/6 வந்துடும். அண்ட் ஆட் பண்ணால் 1/3 + 1/2 டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. எல்சிஎம் 6ன்னு எடுக்கணும். 6ன்னு எடுத்தால் இது இன்ட்டு 2, இதுவும் இன்ட்டு 2, இது இன்ட்டு 3, இதுவும் இன்ட்டு 3. அப்போ தான் எனக்கு டினாமினேட்டர் 6 வரும், மேலே 2 + 3, ஸோ 5/6 வரும். அப்போ இந்த இதுலேருந்து எனக்கு என்ன கன்க்ளூஷன் தெரியுது அப்படின்னா A = 1/3 அண்ட் B = 1/2. அப்போ தான் அந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இதுக்கான ஆன்சர் x + A இன்ட்டு x + B. x + A ஓட வேல்யூ 1/3 இன்ட்டு x + 1/2. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 5ல இருக்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் இருக்கு. (27u⁴) minus 125, 1/125. அடுத்தது 27u²/5, 27u²/5 plus 9u/25. ஓகே, இப்போ இங்க இந்த டேர்ம்ஸ்ல வந்து நமக்கு u கியூப்ன்றது ஒரு கியூபிக் நம்பர் கொடுத்துருக்கிறது. கொஞ்சம் ஃபார்மேஷனே வந்து தப்பா இருக்கு. ஏன்னா நம்மளோட இது கியூப்னு தெரிஞ்சிருச்சு, மைனஸ் இருக்கிறதுனால இது a - b whole ⁴ ஃபார்முலால இருக்கு. ஸோ a³ - 3a² b plus 3ab² minus b³ இது ஃபார்முலா. ஸோ இங்கே -b³ தான் லாஸ்ட்ல வரணும், a³ ஃப்ரண்ட்ல வரணும். அப்போ இங்கே a³ ஃபார்மேட்ல இருக்கிறது இதுதான் வந்து கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. அடுத்து இருக்கிற 2 டேர்மும் பவர் 2 பவர் 1 தான். அப்போ அது கியூப் ஃபார்மேட்ல இல்லை. ஸோ அடுத்து இருக்க கியூப் இதுதான். இப்போ இதுதான் வந்து பி கியூபா இருக்கணும், ஏன்னா அங்கே தான் நெகட்டிவ் சிம்பிளும் இருக்கு. பட் இடம் மாறி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். 27u³ minus 1/125, அது அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் minus 27u²/5 plus 9u/25 மாற்றி எழுதியாச்சா. இப்போ 27u³ என்ன, 27ன்றது 3யோட கியூப். ஸோ 3u⁴ மைனஸ் இதெல்லாம் இருக்கட்டும், மைனஸ் 1/125ன்றது 5யோட கியூப். ஸோ 5 இப்போ a என்ன b என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே எழுதிக்கலாம். 3 × a², ஸோ 3u² இன்ட்டு b plus 3 × a × 1/5 இது எப்படி எழுதணும், a - b, ஸோ 3u - 1/5 நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல நமக்கு 64y⁴ plus 1/125z⁴. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a⁴ plus b⁴ ஃபார்மேட்ல இருக்கு. இதோட எக்ஸ்பான்ஷன் a plus b into a² plus b² plus a² plus ab plus b². ஓகே, இந்த a⁴ன்றது 64 கியூபிக்ல எழுதணும். எப்போ 64 வரும்னா 4 கியூப் பண்ணும்போது 4 × 4 16, 16 × 4 64. அப்போ அதை 4y⁴ plus 125ன்றது 1/5, 1/5z⁴. இப்போ இதுக்கான ஆன்சர் a plus b. a ஓட வேல்யூ 4y, b ஓட வேல்யூ z/5 into a², 4y² plus 4y into z/5 plus z/5 Okay. Question number 7. Question number 7ல என்ன கொடுத்திருக்காங்க, p³ இதுவும் ஒரு cubic expansion. p³ plus 27q³
plus r cube minus 9pqr qr. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது a cube plus b cube plus c cube minus 3abc அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இல்லை xyல எழுதுறதா இருந்தால் x cube plus y cube plus z cube ஏன்னா எல்லாமே கியூபிக் டேர்ம் minus 3xyz இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நமக்கு இதுக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx. இங்கே xன்றது p. ஸோ p whole power 3 plus 27 எப்படி எழுதணும், 3ன்னு எழுதணும். ஏன்னா 27ன்றது 3 power 3. ஸோ 3q whole power 3 plus r power 3 minus 9 கிடையாது, அது 3 into p, q ஓட வேல்யூ 3q into r. ஓகே, நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x இருக்கிற இடத்துல p இருக்கு. ஸோ p plus y இருக்கிற இடத்துல 3q, z இருக்கிற இடத்துல r மைனஸ் மேலே இருக்கிற அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அப்போ 3q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஒய்ஏ. ஸோ எக்ஸு ஒய்னும் போது 3pq, ஒய் இசட், ஒய் அண்ட் இசட் எடுக்கும்போது மைனஸ் 3qr மைனஸ் இசட் அண்ட் எக்ஸ் எடுக்கும்போது p அண்ட் r. ஸோ இது 7th கொஷினுக்கான எக்ஸ்பேன்ஷன். அடுத்தது 8th கொஷின். கொஷின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 9m ஸ்கொயர் மைனஸ் 12m பிளஸ் 4. இது ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 9m ஸ்கொயர் மைனஸ் 12m பிளஸ் 4. ஓகே, இதை ஃபேக்டர்ஸாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அண்ட் இது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ நான் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர், ஏன்னா இதுவும் ஸ்கொயர் நம்பர் இதுவும் ஸ்கொயர் நம்பர், அதனால இந்த ஃபார்முலாக்கு போகிறேன். இப்போ இதை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். a ஸ்கொயர்னு எழுதணும்ல, அப்போ அதை 9 3ன்னு எழுதணும், m ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட்ல 4ன்றது 2 ஸ்கொயர். இப்போ இங்கேனே எப்படி எழுதணும், 2ab. ஸோ a இன்டூ b கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ a வேல்யூ மைனஸ் b வேல்யூ ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் பார்த்து தான் நம்ம இதை டிசைட் பண்ணுறோம். கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு கியூபிக் ஃபார்முலான்னு பவர் 3 இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலாமா. 9x பவர் 3 மைனஸ் 8/3 y பவர் 3 plus z power 3/3 plus 6xyz. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a cube plus b cube plus c cube அந்த ஃபார்முலால இருக்கு நமக்கு இது. ஸோ xyz அங்கே இருக்கிறதுனால நான் ஏழு எழுதுறேன். a cube plus b cube plus c cube மைனஸ் 3abc இந்த ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்டா இருக்கு, செகண்ட் டேர்ம்ல 8 வரைக்கும் ஓகே, பட் கீழே வந்து 3 இருக்கு. 3 வந்து நம்ம கியூபிக் டேர்மா எழுத முடியாது. ஸோ அப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து a பிளஸ் b பிளஸ் c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னோமா. இதில் எனக்கு இந்த 3 தான் எக்ஸஸாக இருக்குது, இந்த 2 3யும் இல்லைன்னா இது எனக்கு சிம்பிளாக இருக்கும். இந்த கொஷினை நம்மள ஈஸியாக இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா 9ன்றது கியூப் நம்பர் கிடையாது, அதை சேஞ்ச் பண்ணலாம். 8ன்றது கியூப் நம்பர், ஜெட்ன்றது பவர் 3ல இருக்கு, ஒய் பவர் 3ல இருக்கு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. பட் அந்த டினாமினேட்டரோட 3 வந்து எக்ஸஸாக இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை
அண்ட் டிவைட். ஸோ நம்ம ஆட் பண்ணா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி மல்டிப்ளை பண்ண போறோம் ஒரு டேர்மை. அப்போ அதுக்கு டேலி பண்றதுக்கு டிவைடும் பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. மல்டிப்ளை பை 3 அப்படின்றது உள்ளுக்குள்ள வரும். டிவைட் பை 3ன்றத நான் வெளியில எழுதுறேன், 1/3 எழுதுறேன். இந்த இது டிவைட் பை 3, மல்டிப்ளைட் பை 3ன்றது மொத்த ஈக்குவேஷனையும் 3 ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். 9x பவர் 3 minus 8/3 y பவர் 3 plus z பவர் 3/3 plus 6xyz. ஓகே, இப்போ இந்த மல்டிப்ளை பண்ற 3 உள்ள போகும்போது என்ன ஆகும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரோட உள்ள வரும்போது 27x பவர் 3 ஆகும். செகண்டோட வரும்போது 3 into 8/3. ஸோ இந்த டினாமினேட்டர் 3யும் நியூமரேட்டர் 3யும் கேன்சல் ஆகி 8y பவர் 3 பிளஸ் அடுத்தது 3 ரெண்டும் கேன்சல் ஆகி z பவர் 3 பிளஸ் 3யோட மல்டிப்ளை ஆகும்போது 18xyz. இப்போ நம்ம கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கானா இல்லை, ஏன்னா ஃபார்முலா எப்படி இருக்கணும், a³ plus b³ plus c³ இருக்கணும். ஸோ 1/3 a வர இடத்துல 27 இருக்கு, 27 3ன்னு எழுதலாமா, 3x பவர் 3 பிளஸ் b³ b வர இடத்துல -8 இருக்கு, அப்போ அதை நான் -2ன்னு எடுத்துக்கலாமா. 2 பவர் 3ன்றது 8, மைனஸை கியூப் பண்ணும்போது அது மைனஸ், ஸோ மேட்ச் ஆயிடும். -2y பவர் 3 பிளஸ் z பவர் 3 மைனஸ் 3abc. அதனால் நம்ம ஃபார்முலா பாருங்க, 3abc. ஸோ 3 a-ஓட வேல்யூ 3x, b-ஓட வேல்யூ -2y, c-ஓட வேல்யூ z. இங்கே இருக்கிற இந்த ஏபிசியை பார்த்து எழுதுங்க, ஏபிசி. இப்போ நமக்கு கரெக்ட் ஃபார்மேட்டில் வந்துருச்சா. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்னோட ஃபார்முலா என்ன, இந்த 1/3 அப்படியே இருக்கட்டும். ஸோ 1/3 இன்ட்டு இந்த உள்ள இருக்கிற டேர்ம்ஸை நான் எப்படி எழுதலாம்னா a plus b plus c. ஸோ a b c இன்ட்டு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் minus 2ab minus 2b சாரி ABBC தான் வரும், 2 வராது. மைனஸ் ABBC மைனஸ் CA. இப்போ ஒரு ஸ்டெப் வந்து நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/3 3x minus 2y plus z into 3x ஹோல் ஸ்கொயர்ன்றது 9x ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும், அது மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ், ஸோ இங்கே 3x இன்ட்டு -2yன்னு வரும், ஏன்னா ஒயில் வந்து ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 3xz. ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர், இப்போ நம்ம போட்டிருந்தது 9. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4x ஸ்கொயர் பிளஸ் 9y ஸ்கொயர் 36z ஸ்கொயர் 12xz plus 36yz plus 24xy. ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், a plus b plus c ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a என்ன b என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். a-ஓட பிளேஸில் 4x இருக்கா, அப்போ 2x ஹோல் ஸ்கொயர். b-ஓட பிளேஸில் 9 இருக்கு, ஸோ 3y ஹோல் ஸ்கொயர். c-ஓட பிளேஸில் 36 இருக்கு, 36ன்றது 6, ஸோ 6z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ ab வந்து மேலே பார்க்கக்கூடாது, இதுதான் நம்மளோட a, இது நம்மளோட b, இது நம்மளோட c.
ஸோ ஏபிக்கு 2x 3y ப்ளஸ் 2 பிசி 3y 6z மல்டிப்ளை பண்ணால் மேலே வர நம்பர் வருதான்னு பார்க்கறதுக்காக தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். CA 6z into 2x. இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? a plus b plus c whole square. ஸோ a value, b value, c value whole square. Okay. Question number 11. 27u cube minus 1 by 216 9u square by 2 u by 4. இப்போ இந்த ப்ராப்ளமோட பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா a cube minus b cube அந்த a plus b or a minus b whole cube பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ சம்திங் a cube minus 3a square b plus 3ab square minus b cubeல இருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒரு கியூபிக் டேர்ம் a cube எடுத்துக்கலாம். இந்த b cube டேர்ம் இங்க இருக்கு. அப்ப நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். ஃபார்முலா ஐடென்டிட்டி என்னது? a minus b whole power 3. ஷிஃப்ட் பண்ணி எழுதிக்கலாமா? 27u power 3 minus 9u square by 2 plus u by 4 minus 1 by 216. ஓகே, இந்த 27 அப்படின்றத நம்ம 3 power 3 கியூபிக் டேர்ம்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள கியூபிக் நம்பர்ஸை படித்து வச்சுக்கோங்க. ஸோ 3u whole power 3 மைனஸ் லாஸ்ட்டுக்கு போயிடலாம் 216ன்றது 6ஓட நம்பர். ஸோ அப்போ இது 6 whole power 3. 6 into 6 36, 36 into 6 3 18 216. ஸோ 216 நான் 6 power 3ன்னு எழுதிக்கிட்டேன். அப்போ இங்கே எழுதுமோ எப்படி எழுதணும்? 3a square, a squareன்றது 3u whole square into b plus 3a 1 by 6 whole square. இதை நான் எப்படி எழுதணும்? அடுத்த ஸ்டெப்பில் a minus b. ஸோ 3u minus 1 by 6 whole power 3.